வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ப எங்க போயிட்டுருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க. எங்கன்னா திருமலை குமாரசுவாமி டெம்பிள் தாங்க போயிட்டுருக்கோம். இது எங்க இருக்குன்னா, தென்காசியில இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸோட அடிவாரத்தில இருக்கிறது தாங்க இந்த கோவில். தென்காசில ரொம்ப பக்கத்தில வெறும் 15 கிலோமீட்டர் தான். இது வெறும் கோவில் மட்டும் இல்லங்க. நேச்சர் லவ்வர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் தான் சொல்லணும். ஒரு பக்கம் பச்சை பசேல்னு காடு, மலை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முருகர் சொல்லவே தேவையில்ல. இதுதாங்க குமாரசுவாமி டெம்பிளோட ஒரு ஹைலைட்டே. இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்லலாங்க ஆக்சுவலா. நெறையா ஃபேமஸ் மூவிஸ்லாம் இங்க எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா, புஷ்பா படம் இங்க தான் எடுத்திருக்காங்க. அதுலயும் அந்த ஸ்ரீவள்ளி சாங் இந்த கோவில்ல காமிச்சிருப்பாங்க. அது தவிர ஹீரோயின் வந்து உள்ள நின்னு தான் ஃப்ரெண்ட்ஸோட பேசுற ஒரு சீனுமே எடுத்திருப்பாங்க. முடிஞ்சா நான் அந்த இடத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க. இங்கேருந்து ஜஸ்ட் இதான் மலை அடிவாரம். இங்கேருந்து நம்ம காரில் போயிடலாம். நான் ஓன் வெஹிக்கிளில் வந்திருக்கேன். பஸ்ஸுமே வருது. இல்லை இங்கே வந்தீங்கன்னா லோக்கல் ஆட்டோஸ் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அங்கங்கே திருமலை போர்டு வச்சுருக்காங்க, கோவிலோட போர்டு கூட. இதுதாங்க என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து அந்த வாட்டர் டேங்கர் மேலே இவங்க ஏறுவாங்க, அந்த ஹீரோயின் புஷ்பா படத்தில். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கார்னரில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் கோவில் போகிற வழி. இப்படி தான் நம்ம போகணும் இப்போது. கோவிலுக்கு மேலே போக 2, 3 ஆப்ஷன் இருக்குங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி. நீங்கள் உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட் இருந்தால் இந்த வழியிலே நீங்கள் மேலே ஏறி போயிடலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோவில் கூட மேலே வரைக்கும் கோபுரம் வரைக்குமே கொண்டு போய் விட்டுறாங்க ஆட்டோவில். நம்ம ஓன் வெஹிக்கிளுமே கிட்டத்தட்ட அந்த கோபுரம் கிட்ட வரைக்கும் போயிடலாம். அங்கேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் தான் அங்கேருந்து. போகிற வழியை பாருங்கள். கண் கொள்ளா காட்சி. தென்காசி சான்ஸே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஊர். நீங்கள் அதுவும் இந்த மான்சூன் டைம்லாம் வந்தீங்கன்னா பச்சை பசேல்னு சுற்றி உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது இங்கே. ஃபால்ஸே வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் தவிர்த்து நிறையா இடம் இருக்குங்க. சுற்றி மவுண்டன்ஸ் தான் பாருங்கள். சின்ன மலை தான் இது போடுறது. ஆனால் போகிற வழியிலே பாருங்கள் எத்தனை மலை, கீழே வந்து ஃபுல்லாக தென்னை மரம். பார்க்க அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம சிட்டியில் பார்க்கவே முடியாது. இடமும் அவ்வளோ சூப்பர். இது ஆக்சுவலாக வந்து இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலுங்க. நிறையா படத்தில் வந்திருக்கு சொல்லப்போனால். வழியே வந்து பார்த்திங்கன்னா மலையை குடஞ்சி தான் போட்டிருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைட்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக மலையை குடஞ்சி அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி ரோடு, சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. மக்கள் ஈஸியாக நேராக கோபுரத்துக்கிட்ட போயிடலாம் ஓன் வெஹிக்கிள். நம்ம மேலே வந்தாச்சுங்க. இதுதான் கார் பார்க்கிங்கு. இங்கேருந்து அப்படியே ஜஸ்ட் ஒரு 10 படிக்கட்டு ஏறினீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போயிடலாம். உள்ளே வீடியோ எடுக்க அலோட் கிடையாது. பட் பிரகாரத்தை சுற்றி வீடியோ எடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அங்கே போயிட்டு எந்த இதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து அவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது. பஸ்ஸஸில் வராங்க, அத்தனை காரு. பின்னாடி பாருங்கள், அவ்வளோ சீனரிக் வியூஸு. மலைக்கு நடுவில் ஒரு சூப்பரான இடம். அவ்வளோ வெயில் அடித்தா கூட இந்த இடம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிலே தெரியாது. அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடம். அதுவும் நான் இப்போ காலையில் வந்து டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10:30 இருக்கும். பட் சுத்தமாக எனக்கு வெயிலே தெரில. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸில் மேலே ஏறிடலாம். ரொம்ப கிட்டக்க தான் இங்கேருந்து மேலே. ஆல்மோஸ்ட் நம்ம கோபுரத்துக்கிட்ட தான் இருக்கும். இது ஜஸ்ட்டு பார்க்கிங்லேயே இப்போ நின்றுட்டுருக்கோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போயிடலாம். கவர்மெண்ட் பஸ்ஸஸும் வருதுன்னு தான் நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. எனக்கு ஆக்சுவலாக இது வர வழியில் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, கோவில் இருக்குது போய் பாரு, ஃபேமஸ் டெம்பிள்னு. அதனால தான் இங்கே வந்தேன். பட் இந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னு நான் சீரியஸாக எதிர்பார்க்கவே இல்லை. மக்களே, நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் கோவில் இருக்குது. அதுவுமே ஈஸியாக நீங்கள் போய் பார்க்க முடியாது. ஒரு 7-8 படிக்கட்டு ஏறி போய் தான் மேலே போய் பார்க்கணும். உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருக்குங்க இடம். நம்ம விநாயகரை பார்த்துட்டு போய் முருகரை பார்க்கலாம். விநாயகரை சூப்பராக பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நேராக உள்ளே போய் முருகரை பார்க்க வேண்டியதான். ஃபோன் உள்ளே அலோட் கிடையாதான். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணி நம்மளுக்கு ஃபோனை சேஃபாக வச்சுப்பாங்களாம். டோக்கன் அங்கே கொடுத்துட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க. நம்ம சாமியை பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து ஃபோன் எடுத்துக்கலாம். அண்ட் வியூ பாருங்கள், இங்கேருந்து சான்ஸே இல்லை. கோவிலும் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இப்போ இங்கேருந்து நேராக கோவிலுக்குள்ளே போய் முருகர் தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் வந்து கீழேருந்து வர படிக்கட்டு வழி.
நீங்கள் இது வழியாக தான் மேலே வரணும். பயப்படவே பயப்படாதீங்க. வெயில் ஒன்றுமே தெரில, உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே டயர்டாக ஆகாது. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சுற்றி மரம் இருக்கிறதுனால. இந்த இடத்துல தான் ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணோம். நான் போய் சாமியை பார்த்துட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சூப்பர் தர்ஷன் தாங்க சொல்லணும். ஐயோ, முருகர் என்ன அழகாக இருக்காருங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்கார். முருகரை பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம், மன திருப்தி. அப்படியே பார்த்துட்டு வெளில வந்தால் இந்த நேச்சரோட அழகு திருப்பியும் எதை பார்க்குறது எதை விடுறதுன்னே தெரிலங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் தென்காசி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்கள். தென்காசி ஃபுல்லாகவே அவ்வளோ இருக்குங்க பார்க்க வேண்டியதுக்கு. அதில் இதுவும் ஒரு முக்கியமான இடம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. ஸ்டெப்ஸ் வந்து மொத்தம் 625 ஸ்டெப்ஸு. கீழே இருந்து யாராவது வரதா இருந்தால் யோசிச்சுக்கோங்க, இல்லைனா ஆட்டோவே டேரெக்டாக கொண்டு வந்து விட்டு திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டெப்ஸில் வரதா இருந்தால் மொத்தம் 625 ஸ்டெப்ஸுங்க. இங்கே இந்த பக்கம் தென்காசி, அந்த பக்கம் கேரளா பார்ட்ரு. வெஸ்டர்ன் காட்ஸோட அழகை இங்கேருந்து பார்க்குறது ஒரு தனி சுகம்தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே எப்படி ரீச் ஆகிறது அதை நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. நீங்கள் தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க. எங்கே இருந்தாலும் அங்கேருந்து பன்பொலிங்கிற லொக்கேஷனுக்கு பஸ் ஏறுங்க. அதாவது டுவர்ட்ஸ் செங்கோட்டை போகிற பஸ் எல்லாமே வந்து பன்பொலியில் நிற்கும். டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தாங்க. ட்ராவல் டைமும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 to 30 minutes. ஏன்னா ஜஸ்ட் 15 kilometers தாங்க. நீங்கள் பன்பொலி ஸ்டாப்பே கேட்டு இறங்குங்க. அங்கேருந்து டெம்பிள் ரொம்ப கிட்டக்க, நீங்கள் அங்கே கீழே அடிவாரத்தில் விட்டுருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வரலாம், இல்லைனா நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி கூட வரலாம். நீங்கள் மேலே நீங்கள் இந்த கோவிலுக்கு வரத்துக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது கோவிலோட டைமிங் தாங்க. காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்புறம் ஈவினிங் 5லேருந்து 8:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். பெஸ்ட்டு டைமிங் கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் காலையில் 6லேருந்து 8 மணி, இல்லைனா ஈவினிங் 5 மணிக்கு மேலே எப்போ வந்தாலுமே வெதர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸ்ரீவள்ளி சாங்கில் ஒரு ஹூக் ஸ்டெப் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கோவில் கோபுரம் தெரியுதுல்ல, அது கீழே ஒரு பெரிய பாறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாறையில் தான் வந்து டான்ஸ் ஆடி இருப்பார் நம்ம அல்லு அர்ஜுன். இங்கேருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில, பட் அந்த இடம் தான், அங்கே தான் ஷூட் பண்ணாங்க அந்த வீடியோ சாங். பார்க்காம தென்காசி வந்தால் இந்த கோயிலை வந்து பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குற்றாலம் தென்காசி பக்கம் வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது தென்காசி போகிறதா இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இடத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.